அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானில் போர் தொடங்குவதற்கு முன்பே வெடிகுண்டுகள் 11 இடங்களில் வெடித்திருக்கிறது. கலவரக்காரர்கள் வைக்கிறார்களா, இல்லை கலவரத்தை ஏற்படுத்த கோமனி அரசாங்கமே அதை வைக்கிறதா என்று ஒன்றுமே புரியவில்லை. எல்லாமே அந்நாயிசமாக இருக்கிறது நமக்கு. மர்ம மனிதர்கள் வாழும் இடத்தில் மர்மமான முறையில் வெடிகுண்டு வெடித்தால் அது ஒரு மர்மம் தானே. காரணம் தெரியவில்லை என்றால், பெயர் தெரியவில்லை என்றால் நாம் மர்மம் என்று தானே சொல்லுவோம். பேர் தெரியாத காய்ச்சல் வந்தா மர்ம காய்ச்சல் என்று சொல்லுவது இல்லையா? அதை போலத்தான் இஸ்லாமியர் குண்டு வைத்தால் மர்ம மனிதர்கள் குண்டு வைத்து விட்டார்கள் என்று தானே நாம் சொல்லுகிறோம். அதுதானே நமது வழக்கம். அது மாதிரி தான் இதுவும். ஆனா ஒன்று, அவனா ரெண்டு என்று இது தொடர்கதையாக நீண்டு கொண்டே போகிறது. தெஹ்ரான் நகரம், டெப்ரிஸ் நகரம், பந்தாரா அப்பாஸ் துறைமுகம், குவாம் சிட்டி என்று வெடிகுண்டு தொடர்வண்டி அங்கு தினமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தெஹ்ரான் நகரில் மக்கள் வெடிகுண்டு பயத்தில் வீட்டில் வாழாமல் தெருவில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பேசாமல் பாலஸ்தீன மாதிரி டென்ட் கொட்டாயில் வாழ்ந்தா தான் சேஃப்டியாக இருக்கும் போல இருக்கு. அது தேவையில்லையே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போது பந்தரா அப்பாஸில் வெடித்து அந்த 8 மாடி கட்டடம் உடைந்த போது முதலில் கேஸ் லீக்கேஜ் என்று மழுப்பினார்கள். ஈரானிய மக்கள் தான் அரசாங்கம் சொல்லுவதை எதையுமே நம்புவதில்லையே. இப்போது அதை நம்புவதை விட்டு பல காலம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு திராவிட பொய்கள் சுத்தமாக பிடிக்காது. முதலில் IRGC கமாண்டர் சாகவில்லை என்றார்கள், இப்போது செத்து விட்டதாக சொல்லுகிறார்கள். பொய்களை ஏக்கர் கணக்கில் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கவுண்டர் பண்ணி சொல்லி இருக்காரு. அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அது ஈஸியாக மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுதே. அலி ரஜா டாங்ஸீரி என்ற கமாண்டர் உண்மையில் மவுத்தாகிவிட்டார். மவுத்தான விஷயத்தை திறந்து IRGC இதுவரை வெளியே சொல்லவில்லை. இவர்தான் ஈரானிய நேவியின் கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர் இன் கோர் என்று பல பதவிகளை வகிப்பவர். ஈரானிய கடல் பகுதியில் மீன்பிடித்து கோமனிக்கு கொண்டு போய் கொடுப்பவர் இவர்தான். ஈரான் நேவிக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் டென்ஷன் வந்த போதெல்லாம் அதை எண்ணெய் போட்டு ஸ்மூத்தாக தடவி விட்டு டென்ஷனை குறைத்து விட்டவரும் இவர்தான். போர் என்று ஆரம்பிக்காமல் அதை நிறுத்திய புண்ணியவான் இவர்தான். அதற்காக அவரை நாம் பாராட்ட வேண்டும். பந்தரா அப்பாஸ் வெடி விபத்தில் 15 பேர் காயமடைந்ததாகவும் ஒருவர் இறந்து விட்டதாகவும் கூறப்பட்டது. அந்த ஒருவர் இவர்தான். இஸ்மாயில் கானி என்ற கமாண்டர் இன் சீஃப், கரப்ஷன் இன் சீஃப், அவரும் இறந்து விட்டதாக ஈரானின் புளுகினி மாஸ்டர்கள் இப்போது சொல்லுகிறார்கள். இன்னும் அதை அதிகாரபூர்வமாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. சிதைந்த உடலை DNA டெஸ்ட் எடுத்து பார்த்துவிட்டு அவர் இன்னும் சாகவில்லை என்று நாங்கள் சொல்லுவோம் என்கிறார்கள். ஜெருசலம் ஃபோர்ஸ் என்று பெயரிடப்பட்ட பூனைப்படையின் தலைவராக விளங்கிய வரும் இவர்தான். இவருக்கே இந்த கதி என்றால் நாமெல்லாம் அதோ கதிதான் என்று அங்குள்ள பூனைப்படைகள் நினைக்கின்றன. ஈரானில் உள்ளவன் எதுக்கு ஜெருசலம் படை என்று பெயர் வைக்கிறான்? அந்த ஃபோர்ஸுக்கு டெஹ்ரான் படை என்று பேரை வைக்க வேண்டியதுதானே. உனக்கு புள்ள பிறந்தா பக்கத்து வீட்டுக்காரன் பேரை வைப்பையாடா? நல்ல ஆளையா நீ. டெஹ்ரானில் ஆங்காங்கே நிலத்தின் மேல் போட்ட நேச்சுரல் கேஸ் பைப்லைன்கள் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. தீயணைப்பு வண்டிகளின் சத்தம் அங்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கடல் தண்ணியை எடுத்துட்டு வந்து தான் தீயை அணைக்கிறார்கள். ஈரானிய இராணுவ அதிகாரிகள் அதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது விபத்து அல்ல, நம் எதிரிகளின் சபோட்டேஜ் ஆபரேஷன் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். ஒரே நேரத்தில் பல இடங்களில் குழாய் வெடித்து இப்படி சிதறாதே. அது ஆக்சிடென்ட் என்று நாம் சொல்ல முடியாதே. இஸ்லாமியர்கள் வாழும் தேசத்தில் கேஸ் சிலிண்டர்கள், நேச்சுரல் கேஸ் குழாய்கள் வெடிக்க வைப்பதற்கு அவர்களுக்கு என்ன சொல்லியா தர வேண்டும்? வெடித்த வீடுகள் எல்லாம் சேஃப் ஹவுஸ் என்று அரசாங்கத்தால் முத்திரை குத்தப்பட்ட IRGC அதிகாரிகளின் குடியிருப்புகள். எவனோ இந்த குண்டு வெடிப்பை பிளான் பண்ணி செய்திருக்கிறான் என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. பேஜர் வெடிகுண்டு நிபுணர்களை வைத்து இதை செய்திருப்பார்களோ என்னமோ.
இதற்கெல்லாம் காரணம் அந்த பெயர் தெரியாத அவனாகத்தான் இருக்கும் என்று சந்தேகம் வருவது இயற்கைதானே. குண்டு வெடித்த வீட்டில் கேஸ் கனெக்ஷன் பைப்லைன்கள் எதுவும் போகவில்லை. அப்புறம் எப்படி கேஸ் பைப்லைன்கள் வெடித்ததாக நீ கூறுவாய்? வெடிகுண்டு வெடித்ததாக சொல்லிவிட்டு போக வேண்டியதானையா? அதில் எதுக்கு அச்சம் ஒளிவு மறைவு? எவ்வளவு அடித்தானும் அடியை வாங்கிக்கிட்டு அடித்தவனை காட்டி கொடுக்காம ரொம்ப நல்லவனா பேர் எடுக்கிறானே இவன். தாடியில் மண் ஒட்டவில்லை என்றும் சொல்லுகிறான். இவ்வளவு அடி வாங்கின பிறகும் தாடியில் மண் ஒட்டவில்லை என்று சொல்கிறீர்களே, க்ரூட் ஆயிலை தடவிக்கிட்டு வந்து விழுந்து பாருங்க, தாடியில் மண் ஒட்டுதா இல்லையான்னு அப்போ தெரிஞ்சிடும். மிசைல் வந்து தாக்குச்சுன்னா அப்போ வானத்தில் மிசைல் வந்துட்டு போன புகை எதுவும் தெரியலையே, யாருக்கும் அது தென்படவில்லையே. எந்த விமானங்களும் வந்து போன அடையாளமோ விமானத்தை பார்த்ததாக ஒரு ஐ விட்னஸ் கூட அங்கு இல்லையே. அப்புறம் எப்படிப்பா இந்த தாக்குதல் நடக்கும்? நீங்கள் மர்ம ஆசாமிகள் என்று சொல்லுவது சரியாத்தான் இருக்கு. அட்டாக்கு வெளியிலிருந்து வரவில்லை மகனே, உள்ளூர்லேயே தான் ட்ரோன்கள் வந்து தாக்கிட்டு போயிருக்கு என்று நம்பப்படுகிறது. அதற்கு பெயர் குவாட்காப்டர்ஸ் என்று அழைக்கப்படும் சிறிய ரக ட்ரோன்களை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் உங்களுடைய எதிரிகள். அப்படி இவர்கள் செய்திருக்கலாம் இல்லையா? இல்லை என்றால் முன்கூட்டியே IRGC அதிகாரிகள் தங்கியிருந்த வீடுகளில் மறைவாக முன்பு இஸ்மாயில் ஹனியாவுக்கு வச்ச மாதிரி வெடிகுண்டை இம்ப்ளான்ட் பண்ணி ரிமோட்டு மூலம் வெடிக்க வச்சிருக்கலாம் இல்லையா? அதுக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. எப்படி இருந்தாலும் உங்கள் உயிர் எங்கள் கையில் தான் இருக்குது என்று எதிரிகள் தெளிவாக சுட்டி காட்டிவிட்டார்கள். கலவரம் செய்யும் மக்களே இந்த அதிகாரிகளுக்கு இந்த மரண தண்டனை தீர்ப்பை ஜியா சட்டப்படி வழங்கி இருக்கலாம் இல்லையா? ஈரான் தன் வான் எல்லைகளை மூடிவிட்டாலும் பருந்து சைஸில் இருக்கும் ட்ரோன்களை அவ்வளவு எளிதில் அவர்களுடைய ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாது. குவாம் நகரில் திடீரென்று கிளம்பிய கரும்புகையால் ஈரானிய இராணுவமே குழம்பி போய்விட்டது. ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போய் வட்டமடித்து குற்றவாளியை அவர்கள் தேடி இருக்கார்கள். புத்திசாலிகள். அவன் இவ்வளவு நேரம் அங்கே நின்றுக்கிட்டாடா இருப்பான். அவன் நேரம் வீட்டுக்கு போய் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். இவங்க கண்ணில் அவன் சிக்குவானா? குவாம் சிட்டி இஸ்லாம் மக்களின் ஒரு புனிதமான நகரமாகும். அங்கு வந்து தீயை வச்சுக்கிட்டு போயிருக்கான்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எந்த ஊர் மசூதியில் போய் எந்த அல்லாக்கிட்ட போய் இதை முறையிட்டு வேண்டுவார்கள்? பல ஊர்களில் மசூதிகள் வேற தீ வைக்கப்பட்டு எரிஞ்சு கரிஞ்சு போய்கிட்டு கிடக்குது. இமாம் மேலே உள்ள கோபத்தை ஏன்டா மசூதி மேலே காட்டுறீங்க? அப்புறம் உங்களை எல்லாம் அந்த அல்லாஹ் சும்மா விட மாட்டார், உங்களுக்கு ஒலை வச்சிருவார். 11 ஊர்களில் 11 இடங்களில் வெடித்து புகைந்து கொண்டிருப்பதால் வெடித்து புகைந்து கொண்டிருப்பதை பார்த்தால் ஈரானில் தமிழகம் மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது. எங்களை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்காதீங்கடா, எனக்கு கெட்ட கோபம் வரும். பந்தர் அப்பாஸ் நகரை தலைமையிடமாக கொண்டுதான் ஈரான் நேவி இந்த ஹார்மஸ் முனையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த நேவி கமாண்டர் இன் சீஃப் அவரையே நிரந்தர தூக்கத்தில் ஆழ்த்திவிட்டான் இந்த போர்க்குற்றவாளி. மற்ற குண்டு வெடித்த நகரங்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் சிட்டியாகத்தான் இருக்கிறது. யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படும் சென்ட்ரிஃபியூகியல் குடுவைகளை தயாரிக்கும் ஃபேக்ட்ரிகள் அவை. அவன் செலக்ட் பண்ணித்தான் தாக்கியிருக்கிறான் என்று தெரிகிறது. அவன் எவன் என்றுதான் இன்று வரையில் தெரியவில்லை. இப்போ கோமினி தன் நிழலை பார்த்து கூட பயந்து கொள்கிறாராம். எவனோ ஒரு எதிரி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாரானே என்று கூறுகிறாராம். அது உங்கள் நிழல் தான் சாமி, பயப்படாதீங்க என்று விபூதி அடித்து வேப்பலை அடித்து தாயத்து கட்டி அவரது பயத்தை போக்கினார்களாம். குண்டுகள் ஆங்காங்கே வெடிக்கும்போது ருஹல்லா கோமனியின் சமாதியில் போய் தயிர் வடை படைத்து சப்ளா கட்டை அடித்து பஜனை பாடிக்கொண்டிருந்தாராம். அப்போது அவருடைய பூனைப்படைகள் உடனே வந்து அவரது காதிலே எச்சரித்து எலிப்பொந்துக்குள்ளே அழைத்து சென்று விட்டார்கள். ஒரு மனுஷனை நிம்மதியாக சாமி கும்பிட கூட விடமாட்டீங்களாடா? ஈஸ்வரா, நான் என்ன செய்வேன் என்று அவர் தியானத்தில் ஆழ்ந்து விட்டாராம் அந்த குகைக்குள்.
குவாசம் சுலைமானிக்கு அவ்வளவு செக்யூரிட்டி போட்டு கொடுத்தும் அவருக்கே சுலைமானி டீ போட்டு கொடுத்தவனுங்க இவனுங்க. அவனுங்க தனக்கும் சுலைமானி டீ சப்ளை பண்ணி விடுவானோ என்று ரொம்பத்தான் பயந்து சாகிறார். லே பயராதல, உயிர் அரபிக்கு உடல் இந்த மண்ணுக்கு என்று உறக்க சொல்லும். அப்படித்தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு சாகாமல் இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு எங்கள் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்று ஆறுதலையும் அவர்கள் கூடவே சொல்லுகிறார்களாம். ஈரானில் உள்ள ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு மூவிங் காரும் அந்த காரில் போகிற சாரும் எங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் மொசாத் வேற அறிவித்து விட்டது. அது அவர்களின் பயத்தை இரட்டிப்பாக்கிவிட்டது. ஈரானில் சேஃப் பிளேஸ் என்று ஒன்றுமே கிடையாது. இப்போது அணு ஆயுத தயாரிப்பு கிடங்கில் போய் நீங்கள் ஒளிந்தால் கூட எங்களுக்கு அது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தது மாதிரி சுடுவாகிவிடும் எங்களது தாக்குதல். உங்கள் கோவணத்தின் நீளம் அகலத்தை கூட எங்களால் இப்போது சொல்ல முடியும் என்று இஸ்ரேல் உளவுத்துறை சொன்னதை கேட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டு ஓடுகிறாராம் கோமெனி. ஓடினார் வாழ்க்கையின் ஓரத்துக்கே அவர் ஓடினார். பின்னார ஓடி வருகிறவன் தன்னை தள்ளி விட்டுடாமல் இருக்கணுமே என்ற கவலையுடன் அவர் ஓடினார். ஈரானிய போர் வீரர்களுக்கு இங்கே எவன் எதிரி எவன் நண்பன் என்று கூட தெரியவில்லை. இப்படி ஒரு சிங்கிள் புல்லட்டு கூட ஃபயர் ஆகாமல், அமெரிக்காவின் துப்பாக்கியிலிருந்து அது வராமல் ஐஆர்ஜிசி இராணுவம் அரண்டு போய் கிடக்கிறானுங்க. சீர்குலைந்து கொண்டிருக்கிறது ஐஆர்ஜிசி இராணுவம். நீங்கள் ஹமாஸை விட படு கேவலமாக தோத்துக்கிட்டு இருக்கீங்கடா. ஹூத்திஸ் மாதிரியே நீங்களும் ஒரு உதவாக்கர தெண்ட புண்ணாக்கா மாறிட்டீங்க என்று ஐஆர்ஜிசி அதிகாரிகளை தூக்கி பந்தாடி கொண்டிருக்கிறார் கோமெனி. ஈரானை மிசைல்கள் காப்பாற்றாது. அரசாங்கத்தின் மேல் உள்ள ஈரானிய மக்களுடைய அந்த நம்பிக்கை தான் பாதுகாக்கும். அது இன்னமும் கோமெனிக்கு தெரியவில்லை. நான் ஒரு அடிப்புண்ணாக்கு தெண்ட புண்ணாக்கு இல்லை என்று அவரால் நிரூபித்து காட்ட முடியவில்லை. என்று உடையும் இந்த ஈரானின் அடிமை விலங்கு, என்று சாகும் அந்த கொடிய விலங்கு. சரி மக்களே, மீண்டும் நான் மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.